வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அன்பர்களின் கேள்விகளுக்கு அருட்தந்தையின் பதில்கள். இந்த கேள்வி பதில ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய கேள்வி, மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய 9 வகையான தவங்கள், இவை எல்லாவற்றையும் பற்றி நமக்கு தெரியும். அதுல குறிப்பாக பஞ்சபூத நவக்கிரக தவம், இந்த தவத்தை பற்றி குறிப்பிடும்போது மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறை என்னன்னா, மற்ற ஆகினை முதற்கொண்டு இறைநிலை தவம் வரை இருக்கக்கூடிய 9 தவங்கள்ல இந்த பஞ்சபூத நவக்கிரகம் தவிர மற்றவை எல்லாமே தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த காண பயிற்சி பெற்று குருவினுடைய நெறியோடு மன்றங்களுக்கு சென்று தீட்சை பெற்று தான் செய்யணும், இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் நாமளும் செய்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம், இதை மட்டும் மகரிஷி எப்படி குறிப்பிட்டிருக்காங்க? எல்லாரும் செய்யலாம், இதற்கென்று தனியாக ஒரு தீட்சை என்பது தேவையில்லை, அந்த விளக்கங்கள் புரிகின்ற எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை பற்றி ஒரு அன்பர் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க பஞ்சபூத நவக்கிரக தவங்களை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்களே மகரிஷி, அப்போ அதுவும் துரியாதீத தவம் போல தானே, அதை எப்படி எல்லாரும் ஏற்ற முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதற்கு மகரிஷி கொடுத்த விளக்கம், இப்போ மகரிஷி அவர்களுடைய ஒரு அருமையான தவம், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க அப்படின்னு பாடல் பார்த்திருக்கோம். துரியாதீத தவம், துரிய அதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் மேல் மனதை வச்சு தவம் பண்றோம். மன அலைச்சுழல் பீட்டாவிலிருந்து ஆல்ஃபாக்கு குறையுது. ஆனா ஆல்ஃபால நிலையா மினிமம் லெவல்ல இருக்கிறது இல்ல, அதாவது ஒரு ஆசிலேஷன், அலை பாய்ந்து கொண்டே இருக்கும், இல்லையா? 7 முதல் 13ன்னு சொல்றோம். ஆனா எப்படி 13ல இருக்கலாம், 8ல இருக்கும், திரும்பியும் 10க்கு போகும். அப்போ அங்கே அது ஒரு நிலையான ஒரு அந்த குறைந்த பட்சத்துல இருக்கிறது இல்லை. அப்ப அதற்கு அடுத்ததாக பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய சகசிராரத்துல மனம் நிற்கும் போது மனம் ஆழ்ந்து ஒடுங்கி மேலும் துரியம் நிற்க அங்கே என்ன ஆகுது, அந்த மன அலைச்சுழல் இன்னும் குறைஞ்ச நிலைக்கு வருது. அப்ப அடுத்தது துரிய அதீதம், அந்த இறைநிலைக்கான நுழைவாயில்னு சொல்லக்கூடிய துரியத்தை தாண்டி மகரிஷி அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள நம்மளை அழைச்சி செய்யறாங்க. அதை எப்படி ஒரு படிநிலையாக துவாதசாங்கம், அடுத்தது நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோளான சந்திரன், அடுத்தது இந்த பால்வெளி மண்டலத்துக்கு மையப்புள்ளியான சூரியன், அதற்கு போயிட்டு 4 பக்கமும் மனசை விரிச்சு எல்லா சூரிய குடும்பத்தையும் நாம மனதால இணைக்கிறோம். அது பிரபஞ்ச களம். அதற்கப்புறம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும். அப்போ இந்த தவம் என்பது முதல்ல மனதை உயிர்ல ஒடுக்கி அதுக்கப்புறம் தான் அந்த பரம் என்று சொல்லக்கூடிய அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம், அது பேரின்பம்னு சொல்லும். ஆனா எடுத்த உடனே அந்த அகம் பரத்தில் லயமாக கூட்டிட்டு போறதில்லை. முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய உயிர்ல மனம் அடங்கி ஒடுங்கி அங்க மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நின்று அதற்கப்புறம் மனம் விரிந்து 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 அந்த எல்லையற்ற பரத்தோடு இணைகிறது. அதனால இங்க அந்த மனதினுடைய அலைவேகம் பீட்டால இருந்து குறைந்து 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 நாம் அந்த பிரபஞ்ச களத்துக்கு போகும்போது அந்த பிரபஞ்ச களத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இயங்குகின்ற வேகத்துக்கு நம்மளோட மனம் குறைகிறது. அடுத்தது மேலும் அங்க போய் அந்த சப்டல் ஸ்டேஜ்னு சொல்றோமே, அங்க போகும்போது மனம் அந்த அசைவற்ற நிலைக்கு போய்விடுகிறது. ஆனால் பஞ்சபூத நவக்கிரக தவம் இதுல இருந்து எப்படி வேறுபாடு பெறுகிறதுங்கிறது சுவாமிஜி சொல்றாங்க. இப்போ பக்தி யோகத்துல ஒரு விஷயம் உண்டு, இந்த பஞ்சபூத கோள்களோட இணையக்கூடியத கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தி பாடல்களாக ஒரு மந்திரங்களாக கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அதுல கூட என்ன தன்மை இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கோளினுடைய தன்மையை பத்தி விவரிச்சு, இந்த கோள் எனக்கு நல்லதே செய்யட்டும், அவை நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப உரைப்போம். அப்போ இது ஒரு வழிபாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ அந்த நவகிரக ஹோமம் பண்றாங்க, நவகிரக வழிபாட்டுக்கு அதற்கென பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயிலுக்கு போறோம். அங்க என்ன பண்றோம்? அந்த கோள்களோட நம்முடைய மனதை இணைத்துக் கொள்கிறோம். அப்போ இந்த பஞ்சபூத நவகிரகம் தவமும் எப்படின்னா நவகிரக வழிபாடு போன்றது. இங்கே அந்த பக்தி யோகத்துல குரல் மூலமாக, இப்போ கோயிலுக்கு போறோம்னா அங்கே கண்கள் மூலமாக, நம்முடைய உடல் மூலமாக அந்த கோள்களோட இணைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை விட நுண்ணியது மனம் இல்லைங்களா? அப்போ மகரிஷி இங்க என்ன நமக்கு பழக்கி கொடுத்தாங்க? கோள்களோடும் பஞ்சபூதங்களோடும் அதனுடைய தன்மைகளை நம்ம மனதுக்குள்ள விதைத்து விதைத்து இந்த மனதை அந்த கோள்களோடு உயிர்கலப்பு பெற செய்து விட்டார்கள். அப்போ என்ன ஆகும்? ஒரு உதாரணமா சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு திருடுற தொழில வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பரா இருந்தா கூட, அவருடைய தொழில் திருட்டுன்னு வச்சுக்கலாங்க. அவர் கூட தன்னுடைய நண்பருடைய வீட்டில திருட மாட்டாரு இல்லைங்களா? தவறுதான். அதை கூட நண்பனுக்கு செய்ய மாட்டார். நண்பனோட வீட்டுல எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருள் இருந்தாலும் அவர் அங்கே போனா அங்கே தன்னுடைய தொழிலுடைய கைவரிசையை காட்ட மாட்டார். காரணம் என்ன? அந்த உயிர் கலப்பு, நட்பு இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி மகரிஷி இங்க நம்முடைய மனதை இந்த கோள்களோடும் பஞ்ச பௌதீக பிரிவுகளோடும் உயிர்கலப்பு செய்ய செய்ய என்ன ஆகுதுங்க? அந்த கோள்களுக்கும் நமக்குமான நட்பு அதிகமாகிறது. அதனால் அவைகளிலிருந்து வரக்கூடிய தீமை தவிர்க்கப்பட்டு நன்மை மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொன்னா கோள்களை நாம ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆக்கிக்கிறோம். ஏன்னா இது எந்த டெக்னிக் அடிப்படையா வச்சு கொடுத்துருக்காங்க மகரிஷி அப்படின்னு பார்த்தா, நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய இயல்பூக்க நியதி. என்ன நியதிங்க? மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இத குருவோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதிச்சு ஒழுகணும். இப்ப மகரிஷி நம்ம அத்தனை பேரும் மனதால மதிக்கிறோம். அடுத்தது ஒழுகுதல் அப்படின்னா என்னங்க? இப்ப மகரிஷி எந்த எண்ணத்தோடு எதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்களோ அதே முறைப்படி ஒழுகுதல். ஒழுகுதல் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டு வாசல்ல மழை பெஞ்சு ஒரு தண்ணி தேங்கி இருக்குன்னு வச்சுக்கலாங்க. நடக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியில மிதிச்சுட்டு போக வேண்டி இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோங்க? அந்த இடத்துல இருந்து ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி விட்டு அங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செடியினுடைய வேர்ல அந்த தண்ணி போற மாதிரி நாம ஒரு பள்ளம் வெட்டி விட்டுட்டோம். இது முதல் தடவை பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்தது. திரும்பியும் மழை பெய்யும் போது தண்ணி அங்க தேங்குமா? தேங்காது. எந்த வழியில நாம வெட்டி விட்டோமோ அதே வழியில போய் அந்த செடிக்கு உணவாயிடும். அப்ப இதுதான் ஒழுகுதல். அப்ப இதே போல மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த தவத்தை நம்ம எப்படி பண்றோங்க? எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தார். இப்ப நம்ம வாரம் ஒரு முறை இல்லை எப்போதெல்லாம் முடிகிறதோ அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல அதாவது அந்த வான்கோள்கள்ல மாற்றம் இருக்கக்கூடிய நாட்கள்ல எல்லாம் நாம இந்த தவத்தை செய்யும் போது அப்போதெல்லாம் நம்முடைய மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகிறது. அப்போ இயல்பூக்க நியதியின்படி நாம எப்போதெல்லாம் கோள்களோடு இணைகின்றோமோ மனம் எதையெல்லாம் நினைக்கிறதோ அதற்காக தான் மகரிஷி அந்த தவ விளக்கத்துல அந்த கோள்களினுடைய நிறம், அதனுடைய தன்மை, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு இந்த விளக்கங்களை கொடுக்கும் போது அதை ஒப்பிட்டு பார்த்து நம்மால் எண்ண முடியும் இல்லையா? காலம், தூரம், பருமன், வேகம், இந்த அடிப்படையில தானே ஒரு மனிதனுடைய எண்ணமே அமைகிறது. அப்போ இங்கேயும் மகரிஷி அந்த 4 பரிமாணங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா? இப்ப நிலம்னு சொல்லும் போது அந்த நிலத்துல என்ன இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய பூமி எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இத்தனை விஷயங்களையும் சொல்றாங்க.
அப்போ அத்தனை தன்மையோட நாம நினைச்சு பார்க்கும்போது நாம அதுவாக மாறி விடுகிறோம். அதே போல கோள்களை பற்றியும், அப்போ ஒவ்வொரு கோள்களை பற்றிய தன்மை, நிறம், அதனுடைய இயக்கம், அது நம்முடைய உடலுக்குள்ள என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, இது எல்லாவற்றையும் மகரிஷி அவர்கள் விளக்கும்போது நாம் அதுவாக அப்படியே பாவனை செய்கிறோம். அப்படி பாவனை செய்யும் போது மனதிலும் அந்த மாற்றம் வருகிறது. இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போதே சூரியனுக்கும் நமக்குமான இணக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப இப்படித்தான் மகரிஷியோட பஞ்சபூத நவகிரக தவத்தை இயல்பூக்க நியதிங்கிற டெக்னிக் வச்சு உயிர்கலப்பு தவமா கொடுத்ததுனால இங்கே மனம் உயிரில் ஒடுங்கி அங்கே பரத்துக்கு போக வேண்டிய நிலை இல்லை. அதனால இதர் தீட்சை பெற தேவையில்லை, எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மகரிஷி உலக மக்களுக்காக கொடுத்த ஒரு ஒப்பற்ற தவம் இந்த பஞ்சபூத நவகிரக தவம். இதை பற்றிய மகரிஷியோட விளக்கத்தை நாம இன்னைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தோம். மேலும் ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.